ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையான போர். இன்னைக்கு 4/6 என்னெல்லாம் நடந்துச்சு, ஈரான் 2 புதிய ஆயுதத்தை வந்துட்டு வெளியிட்டு இருக்காப்ல. இதை பார்த்து ஷாக் ஆயிருக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும். அப்படி என்ன ஆயுதம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்துட்டு கத்தர் மீது வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தினது வந்துக்கிட்டு அதற்காக அப்பாஸ் ஆராய்ச்சி வந்துக்கிட்டு கத்தர் பிரதமரோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஆனால் அதை வந்து ஏற்க தகுந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்த பதிலடி தகுந்த சமயத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. எப்படினாலும் கத்தர் வந்துட்டு திருப்பி தாக்க போகிறது இல்லை. பட் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சமாதான பேச்சு இந்த மாதிரி இல்லாட்டினா ஈரானுக்கு எதிராக ஏதாவது வந்துச்சுன்னா எதிராக நிற்கிறது இதில் அது எதிராக நிற்கிறது அந்த மாதிரி கொள்கை அடிப்படையில் வந்துட்டு மாற்றி நிறுத்தி வந்துக்கிட்டு ஈரானுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கத்தரினி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு கருதப்படுது. அப்படிதான் அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. அங்குள்ள அரசியல் வட்டாரங்கள் இது இப்படி இருக்க, நம்ம இந்தியாவுக்கு வந்த 3 போர்க்கப்பல், ஈரானோட 3 போர்க்கப்பல் இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்த 3 போர்க்கப்பல் வந்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்ததோட அந்த இதில் வந்துக்கிட்டு டேனா அப்படிங்கிற ஈரானோட சேர்ந்த கப்பலை வந்துக்கிட்டு நீர்மூழ்கி கப்பலில் இருந்துக்கிட்டு தாக்குதல் பண்ணி அமெரிக்கா அழிச்சிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல்லேருந்து தாக்குதல் நடத்துறது 2ஆம் உலக போருக்கு பிறகு இதுவே முதல் முறைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த தாக்குதலில் அழிக்கப்பட்ட அந்த ஈரான் போர்க்கப்பலோட அதுல இருந்த கிட்டத்தட்ட 130 வீரர்கள் இருந்தாங்க. 80க்கும் மேற்பட்டவர் வந்துகிட்டு இறக்கப்பட்டிருக்காங்க. மற்ற காணாம போக மீதி ஒரு 40க்கு பக்கத்துல உள்ள வீரர்கள் வந்துகிட்டு இலங்கையில் உள்ள ஆஸ்பத்திரியில வந்துகிட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த கப்பல்ல இருந்த இந்த போர்க்கப்பல்ல இருந்த ஈரானோட வீரர்கள் அவங்க வந்துகிட்டு நம்ம இந்தியாவில பங்கு பெற்ற அந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு முன்னால வந்துகிட்டு பிளே ஆயிட்டு. இதுதான் அவங்க வந்துட்டு கடைசியா வந்துகிட்டு அவங்க எடுக்கப்பட்ட வீடியோ. இதுல இப்ப எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க எப்படிங்கிறது வந்துகிட்டு இனி வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சா மட்டும்தான் தெரியும். உயிரோடு இருக்க எத்தனை பேர் மரணம் பெற்றிருக்காப்ல அந்த வீடியோல தெரிகிற ஆட்கள். ஓகேவா? கம்ப்ளீட்டா எல்லாருமே இல்லை, கொஞ்சம் பேரை மட்டும் தான் வச்சுட்டு அதில் வந்துட்டு காமிக்கிறாப்ல. இதுதான் வந்துட்டு கடைசி வீடியோ அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதற்கு இடையில வந்துகிட்டு 2வது கப்பல் வந்துகிட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்துகிட்டு நடுக்கடல்ல இருந்ததை மிகுந்த இருவருக்கு இடையில வந்துகிட்டு இலங்கை அரசு வந்துகிட்டு லாஸ்டா வந்துகிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாப்ல, இல்ல அந்த கப்பலை வந்துகிட்டு இலங்கையில் உள்ள துறைமுகத்துக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு இருக்காப்ல. இலங்கையில் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்படும், அங்கே இருந்து அதுக்கப்புறம் இனி உள்ள மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இருக்காப்ப. அதுல இலங்கை தெளிவா சொல்லிட்டப்ப, நாங்க எந்த பக்கத்துமே இல்லை, அமெரிக்கா பக்கமும் இல்லை, ஈரான் பக்கமும் இல்லை, நாங்க நடுநிலையா இருக்கோம். ஒரு சர்வதேச விதிகளுக்கு உட்பட ஒரு சர்வதேச எல்லையில் தத்தளிக்கும் கப்பல்கள் வந்துட்டு அவங்களுக்கு உதவ வேண்டியது வந்துட்டு சர்வதேச விதிகளின் கொள்கையின் அடிப்படையில் இந்த இதை வந்துகிட்டு இலங்கை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே வந்துட்டு இலங்கை பிரதமர் வந்துகிட்டு சொல்லியிருக்காங்க. இது அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே வந்துகிட்டு ஈரான் அடிச்சிட்டு இருக்காப்ல. அப்படி ஒரு பிம்பம் கொண்டு வந்துட்டு இருக்கு. பட் ஈரான் அடிக்கிறதுல 30% வந்துகிட்டு ஈரான் அடிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்துகிட்டு வெளியில கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மொசாத் வந்துகிட்டு தாக்குதல் நடத்துறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்கர் கால்சன் வந்துகிட்டு போட்டு உடைச்சாப்ல அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியில கொண்டு வந்திருக்கோம். இப்போ மீண்டும் சில உண்மைகள் வெளியில வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு ட்ரோன் தாக்குதல் நடக்குது. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, துருக்கியிலும் அசர்பைஜான்லயும் ஈரான் அடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஈரானுக்கு என்ன இருக்கு? துருக்கிங்கிற நேட்டோ ராஜ்யம், அதில் வந்துக்கிட்டு அமெரிக்கா இராணுவத்தில் வந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு வேற மேட்ரு. அதில் வந்துக்கிட்டு உண்மையிலே ஈரான் வந்துக்கிட்டு அதில் வந்து தலையிடாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரி, அசர்பைஜான் என்ன, அங்கே அமெரிக்கா தலைமை இல்லைக்கு அப்புறம் அவன்கிட்ட ஏன் போய் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, இந்த 2 தாக்குதலுமே நாங்கள் நடத்தலை அப்படிங்கிறத வந்துக்கிட்டு IRGC தெளிவாக சொல்லிட்டாப்ல. இங்கே என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிடுவோம், தாக்குதல் நடத்தலைன்னு நடத்தலை, அவ்வளோதான், அதுதான் எங்களோட லிஸ்ட்டு அப்படின்ட்டாப்ல. அப்போ துருக்கி மேலேயும் அசர்பைஜான் மேலேயும் தாக்குதல் நாங்கள் நடத்தலை. ஆனால் அசர்பைஜான் துள்ளிட்டு இருக்காப்ல. இப்படி துள்ளிட்டு இருந்த பஹ்ரைன் தான் இன்னைக்கு அடி வாங்கி
புள்ள வச்சுட்டு இருக்காப்ல, அதுக்குள்ள நியூஸ் பின்னால வந்துட்டு இருக்கு. அப்போ இதை எல்லாம் செய்யறது யாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்னொரு கொஸ்டின் கூட, இன்னொரு விடையும் கூட நமக்கு வெளியில வந்திருக்கு. மார்ச் 2 வந்து சைப்ரஸ் மேல வந்துகிட்டு ஒரு ட்ரோன் தாக்குதல் நடக்குது. இந்த ட்ரோன் தாக்குதல்ல வந்துகிட்டு முதல் சைப்ரஸ் வந்து மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிச்சு. ஈரான் வந்துகிட்டு ஒண்ணுமே சொல்லல. அப்போ இந்த ட்ரோன் வந்துகிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற இதுல வந்துகிட்டு கண்டனங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்ட அந்த நிலையில வந்துட்டு ஈரான் மேல பயங்கர கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில 5 சைப்ரஸ் ஒரு விளக்கம் அளிக்கிறப்ப என்ன சொல்றாப்லன்னா, 2 தாக்கப்பட்ட ட்ரோன் வந்துகிட்டு ஈரான் திசையில இருந்து வரல அப்படின்ட்டாப்ல, ஈரான் சைட்ல இருந்து வரல அந்த ட்ரோன் அப்படின்ட்டாப்ல. சரி, ரைட்டு, கரெக்டு தான், ஈரான் தாக்குதல் நடத்தல. அப்போ யார் தாக்குதல் நடத்தா அதை சொல்ல மாட்டாப்ல. தாக்குதல் இந்த இடத்துல இருந்து வரல, அப்பனா இந்த இடத்துல இருந்து வந்துச்சு. அப்ப எந்த இடத்துல வந்துச்சுங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிச்சு நீங்க வெளியில விடலைன்னா, அது வெளியில தெரியக்கூடாது அப்படின்னா உங்களில் சார்ந்த உங்களின் நண்பர் யாராவது தான், உங்களுடைய நண்பர் நாடா இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து தான் வந்திருக்கணும். அப்ப அது யாரா இருக்கும் அப்படிங்கிறது நான் இதுல வெளிப்படுத்தல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த நாடா இருந்திருக்கும் சொல்லிட்டு. அப்போ இதுதான் வந்துகிட்டு எல்லா இடத்துலயும் வந்து குழப்பம் உண்டாயிட்டு இருக்காங்க. அடிக்கிறது இவங்க அடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னா ஈரான் மேல வந்து பழி வந்துடும். அப்ப இந்த நாடெல்லாம் வந்துட்டு ஈரான் மேல கோபம் வரும். அப்ப இந்த நாடுல வந்துட்டு ஈரான்ல போய் தாக்குதல் நடத்துவாப்ல. அப்ப நானும் அமெரிக்கா மட்டும் எனக்கு வந்து கஷ்டப்படணும், நீ எல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இழுத்து விடுறதுக்கான வேலையை தான் வந்துக்கிட்டு இஸ்ரேல் முழுமையா செஞ்சிருக்கு. அதுதான் வந்துக்கிட்டு இதுல வந்து உண்மையான இது. அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியில வந்திருக்கு. இதுவரை வந்துக்கிட்டு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு, அமெரிக்காவோட வெறும் 6 வீரர்கள் தான் வந்துக்கிட்டு மரணப்பட்டிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு குவைத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துல தான் வந்துட்டு மரணப்பட்டிருக்காப்ல அப்படிங்கிறது மட்டும்தான் வெளியில விட்டுருக்காப்பே தவிர, அது குவைத்து வெளியிட்டதுனால அது வந்துட்டு ஒத்துக்கிட்டாப்பே தவிர, ஆனா அது அல்லாம கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினரும் அமெரிக்க மக்களும் இந்த போர்ல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு வெளியில விட்டுருக்காப்ல ஈரானோட தலைவர் அலி லாரிஜானி விட்டுல அறிக்கையில அவரோட ட்வீட்ல வந்துகிட்டு சொல்லியிருக்கிறது வந்துகிட்டு, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் மற்றும் அமெரிக்கர்கள் வந்துகிட்டு மொத்தமா வந்துகிட்டு அரபு நாடுகளிலும் சரி வளைகுடாலும் சரி மட்டும் இல்லாம ஒரு கப்பல் வந்துகிட்டு அதோட துணை கப்பல் வந்துகிட்டு தாக்குதல் பட்டிருக்கு. ஒரு துணை கப்பல், போர் கப்பலோட துணை கப்பல் வந்து தாக்குதல் பட்டிருக்கு. அதுல இங்க இருந்தது உட்பட அதுல வந்து 200க்கும் மேற்பட்டவர் இருந்ததாகவும் அது உட்பட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர் வந்துகிட்டு கொல்லப்பட்டிருக்காப்ல அப்படின்னு இருக்கா. அப்புறம் பாதிக்கு பாதி ஈரான்ல வந்துகிட்டு இதுவரை வந்துகிட்டு இப்ப சொல்லுறது 1200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்துகிட்டு கொல்லப்பட்டிருக்க ரெட் கிரசன்ட் வந்துகிட்டு ஈரான்ல இருந்து ரிப்போர்ட் பண்றாப்ல. அப்போ அதுக்கு பாதி வந்துகிட்டு அமெரிக்கா சைடு வந்துகிட்டு கொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் சைடு கொல்லப்பட்டது வந்துகிட்டு கணக்கே கிடையாது. இப்போ பங்கர் வர வந்துட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் வந்துட்டு நம்ம பின்னால சொல்றோம், ஓகேவா? அடுத்து வந்துகிட்டு கத்தர் மீது வந்து நேற்று 14 மிசைல் அடக்கம் 20 ட்ரோனும் விட்டு நேற்று வந்து தாக்குதல் நடத்துறாங்க. கத்தருக்கு வந்து நிறைய இடத்துல இப்போ வந்துட்டு ஒரு பாதிப்பு வந்துட்டு இருக்கு. சில இது வந்துட்டு வெளியில வராம இருக்கு. கத்தருக்கு பாதிப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கத்தருக்கு கிட்ட இருந்த அல் உதைதா ஏர்போர்ட்ல விமான பேஸ்ல இருந்த 1.1 பில்லியன் விலையுள்ள அந்த ரேடார் சிஸ்டத்தை வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தி அழிச்சதுலேருந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டு இப்போ நிறைய இது வந்துட்டு ரேடாரில் சிக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியில் வந்துட்டு இருக்கு. அதே போல் யூஏயில் துபாய் உட்பட பல நகரங்கள் வந்துட்டு நேற்று வந்துக்கிட்டு ட்ரோன் தாக்குதல் நடந்துருக்கு. அதாவது அதுக்கு முந்தின நாளான 5ஆம் நாள் வந்துக்கிட்டு தாக்குதல் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துக்கிட்டு நேற்று சரிசமம் செஞ்ச அளவுக்கு வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தியிருக்காப்புல. இருந்தாலும் பயங்கர தாக்குதல் இல்லை, ஒரு விதமான 5ஆம் நாளுக்கு கணக்கு பண்ணும்போது 6ஆம் நாள் கூடுதலான ட்ரோனுகளும் மிசைல்களும் தாக்கப்பட்டதாக வந்துக்கிட்டு சொல்லப்படுது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்கப்பட்ட ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் வந்துக்கிட்டு 6ஆம் நாளான நேற்று வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 4 ஹாஸ்பிட்டல்ஸ் உட்பட 2 பள்ளிக்கூடம் வந்துகிட்டு இதுல வந்துகிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நிறைய கேஷுவாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இனி வந்துட்டு வந்துட்டு வெளியில விடும்போது நமக்கு தெரியும் எவ்வளவு பேர் இதுல வந்துகிட்டு மரணப்பட்டாங்க அப்படிங்கிறது. இந்த எல்லாம் இப்படி இருக்க ஈரான் வந்து நேற்று 2 புதிய ஆயுதத்தை வெளியில விட்டுருக்காப்புல. அதுல ஒண்ணு வந்துகிட்டு கமிக்கஸ் வகையான ட்ரோன்ல வந்துகிட்டு புதிய வகையான ட்ரோன். இந்த ட்ரோனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 510 km/h மணிக்கு வந்துகிட்டு 510 km
வேகத்தில் வந்துட்டு செல்லக்கூடிய இந்த ட்ரோன் வந்துகிட்டு 90 கிலோ எடையுள்ள வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் அப்படின்றாப்ல. இதுக்கு முன்ன உள்ள கமிகஸ் ட்ரோனை விட இது வந்து தாக்குதலில் வந்து மிக துல்லியமான தாக்குதல் நடத்தும் அப்படின்றாப்ல. அந்த வகையான ட்ரோன் நேற்று வந்துகிட்டு இஸ்ரேலில் வந்துகிட்டு அனுப்பி அதை வந்துகிட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காப்ல. அது அந்த டெஸ்டிங் வந்து ரொம்ப நல்லாவே அமைந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துகிட்டு ஐஆர்ஜிசி வந்துகிட்டு வெற்றிகரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி வந்துகிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது கைபர் ஷேப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்ட ஏவுகணை. இந்த கைபர் ஷேப் ஏவுகணை அப்படிங்கிறது வந்துகிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சூப்பர் சோனிக் ரகத்தில் பட்ட இந்த ஏவுகணை. இந்த ஏவுகணையில வந்துகிட்டு 1000 கிலோ, அதாவது 1 டன் வெடிமருந்து கொண்டு செல்லக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லை. அதாவது 1000 கிலோ சுமந்து செல்லக்கூடிய இந்த ஏவுகணை வெற்றிகரமா நேற்று அடிச்சு இஸ்ரேலை எரிய விட்டுருக்காப்ல. டெல்லவியை வந்து எரிய விட்டுருக்காப்ல. நேற்று வந்துகிட்டு இஸ்ரேல் அதிர்ந்தது உண்மைதான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு நில நடுக்குமே ஏற்பட்ட அளவுக்கு வந்துகிட்டு நேற்று வந்துகிட்டு கொண்டு போய் விட்டுருக்காப்ல. இது மட்டும் இல்லாம ஒரு ட்வீட்ல வந்துகிட்டு எக்ஸ்ல வந்துகிட்டு ஒரு ட்வீட்டை பார்த்துருந்தேன். ஒரு ஈரான் மக்கள் வந்து போட்டிருந்த ட்வீட். அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அதுல போடல வந்துகிட்ட எந்த மேட்டருக்கு சொல்லிடுறேன். அதாவது ஈரான் வந்துகிட்டு இப்போ புதுசா வந்துகிட்டு ஒரு ஏவுகணை வந்துகிட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே வந்துட்டு போன இதுல வந்துட்டு தாக்குதல் நடத்தினது தான். ஜூன் மாதம் தாக்குதலே வந்துட்டு யூஸ் பண்ண ஏவுகணை தான். அதை தான் இப்போ வந்து கொஞ்சம் கூடுதலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கிளஸ்டர் கொத்து வெடிகுண்டு அப்படிமா, கிளஸ்டர் பாம்ஸ், கிளஸ்டர் இக்னிஷன், கிளஸ்டர் பாம்ஸ் அப்படின்னு இந்த கொத்து வெடிகுண்டு வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்ல குறிச்சு அந்த இதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அரபில் இருந்ததுனால தான் நம்ம வந்து இதுல போடல. அதுல என்ன சொல்லியிருக்காப்ல அந்த ட்வீட்ல, இதுவரை வந்துகிட்டு காசாவில் இந்த மாதிரி இந்த கொத்து குண்டுகள் போட்டு ரசித்த இஸ்ரேலுக்கு ஈரான் அதை சொந்தமாக ருசிக்க ஒரு அவசரம் உருக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு அந்த ட்வீட்ல கொடுத்துருக்கு. அதாவது இதுவரை நீ அங்க கொடுத்துட்டு இருந்த இல்ல, அதோட டேஸ்ட் நீயே இப்ப பாரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்வீட் இருந்தது. உண்மையிலே வந்துகிட்டு ரொம்ப நல்ல ஒரு ட்வீட். நினைச்சு பாருங்க, நீ அவ்வளவு நாள் உட்காந்துக்கிட்டு அடிச்சிட்டு உனக்கு ஒரு வழி இல்லை. ஆனா இன்னைக்கு உனக்கு வந்து உளும்போ வந்துகிட்டு அந்த கிளஸ்டர் பாம்ஸ் வந்துகிட்டு உளும்போ உனக்கு என்ன வழி தெரியுது. அதை தான் வந்துட்டு அலறாப்ல. ஏன்னா இந்த கிளஸ்டர் பாம்ஸை வந்துகிட்டு தடுக்க முடியாது. நீங்க தடுத்தாலும் சரி, அதை வார் ஹெட்டை மட்டும் தான் அடிக்க முடியும். ஹெட்டுக்கு பின்னால தான் வந்து இந்த கிளஸ்டர் பாம்பு இருக்கும். அது செதறி கீழே விழதான் செய்யும். அப்போ நிச்சயமா வந்துட்டு பாதிப்புங்கிறது 100%. அதை வந்துட்டு வானத்திலே அழிச்சிட்டான்னா அடிக்கலாம் ஒண்ணுமே முடியாது. அதை அழிச்சானா வார் ஹெட்டு முன்னால ஹெட்டை மட்டும் தான் அடிக்க முடியும். அடிக்கவும் ஆட்டோமேட்டிக்காக இது பிரிஞ்சிடும். அந்த தொழில்நுட்பமே அப்படிதான். அதை முதல்ல அந்த மேலே போயிட்டு இந்த இது முட்டுன உடனே முன்னட்டே வந்துகிட்டு இது வந்து பிரிஞ்சு சென்றும். பிரிஞ்சு கொத்தா வந்துகிட்டு ஒரு 10-20 குண்டா வந்துகிட்டு மாறி வந்துட்டு அடிக்கும். அது வந்து ஒவ்வொரு குண்டும் வந்துகிட்டு கிட்டத்தட்ட 10 கிலோ 15 கிலோ வெயிட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ வந்துகிட்டு இது வந்து பிரிஞ்சு அடிக்கும்போது ஒவ்வொரு இடம் வந்துட்டு பாதிப்பா இருக்கும். அதான் வந்துட்டு இதில் செஞ்சிருக்காங்க. அதனால இப்போ வந்துகிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேல் வந்துகிட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப கவலையில் இருக்காப்புலங்கிறது வந்து உண்மையான இதாக. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு நிம்மதியானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆஸ்வாதம் தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே உட்காந்து தாக்கல் நடத்திருக்காங்க. இதுலேயும் வந்துக்கிட்டு இன்னொரு பிரச்சனை வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. நேற்றோட சேர்த்து கிட்டத்தட்ட 4வது போர் விமானத்தை வந்து அடித்து இறக்கியிருக்காப்புல ஈரான். எல்லாருமே வந்து F-15 வகையான போர் விமானங்கள் அதை வந்துட்டு நேற்று அடித்து இறக்கியிருக்காப்புல. ப்ளஸ் ட்ரோன், ஏகப்பட்ட ட்ரோன் வந்துக்கிட்டு அடித்து இறக்கியிருக்காப்புல. அதில் வந்துக்கிட்டு MQ-9 வகையான ட்ரோனும் வந்துட்டு உட்படும். ப்ளஸ் இஸ்ரேலோட ஹர்மஸ் வகையான ட்ரோனும் உட்படும் அப்படின்னு இருக்காப்புல. ஏகப்பட்ட வந்துட்டு அடித்து இறக்கியிருக்காப்புல. லாஸ்டாவில் செய்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்துட்டு நம்ம பார்க்குறது, தாக்குதலின் காரணமாக பயங்கரமாக அடி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அந்த தாக்குதலின் காரணமாக குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் இழுத்து மூடப்பட்டுள்ளது. வெற்றிகரமா வந்துட்டு ஈரான் அதை வந்துகிட்டு செய்ய வச்சிருக்காப்ல. ஸோ அமெரிக்க தூதரகம் வந்துட்டு நல்லாவே குவைத்தில் வந்துக்கிட்டு தாக்குதலில் ஆளாகப்பட்டது. அதன் பாதிப்பாக வந்துக்கிட்டு அதை வந்துட்டு இழுத்து மூடிட்டாப்ல. அங்குள்ள அலுவலர்கள் எல்லாத்தையும் வந்துக்கிட்டு சேஃப் ஒரு இடத்துல வச்சிருக்கதா வந்துக்கிட்டு நியூஸ் வெளியில் விட்டுருக்காப்ல. அமெரிக்கா வந்துட்டு சொல்லியிருக்காப்ப நீ யாருமே வந்துக்கிட்டு தூதரகத்துக்கு வந்து செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு அறிவிப்பு கொடுக்கப்பட்ட அமெரிக்கா சைட்லேன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதுதான் வந்துக்கிட்டு 6ஆம் நாள் நடந்த முக்கியமான சில செய்திகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.